ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிச்சி ராக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மண் கலவை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது இந்த இடத்துல மண் கொண்டாந்து கொட்டி வச்சுருக்கேன். 2 அன்னக்கூட மண் கொட்டி வச்சுருக்கேங்க. இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு இங்கே பக்கத்தில் குளம் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்த மண். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வச்சுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து கொக்கோபீட் மக்கு வச்சு ப்ராசஸ் பண்ண கொக்கோபீட் இது. ஸோ இதுக்கு ரேஷியோ வந்து இந்த மண்ணுக்கு ஈக்குவலான ரேஷியோஸ் எடுத்துக்கணும் நீங்கள். இல்லைன்னா அது கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் கொக்கோபீட் எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் அதிகமாக மாடியில் ஏறுது, அப்படி அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கொக்கோபீட்டை அதிகமாக எடுத்துக்கலாம். 1:1 எடுத்துக்கலாம் நீங்கள், அது 1:2 எடுத்துக்கலாம். தென் நான் இதோட சேர்த்து என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா, சில பொருட்கள்லாம் ஆட் பண்ண போகிறேன் நான். அந்த மண்ணுக்கான சத்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா போன் மீல் இதை ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா மாட்டு எருவுக்கு, ஸோ இது மக்கினது தான். ஸோ இதையும் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து வேப்பம் புண்ணாக்கு. ஸோ வேப்பம் புண்ணாக்கு மண்ணுக்கு நீங்கள் எப்போதும் மண் கலவை ரெடி பண்ணும்போது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ பூச்சிலாம் விரட்டுறதுக்கான வேலையை இது பார்ப்போம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா புளிச்ச தயிர் கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன். இது 5மே உயர் வரும். டெக்கோடர்மாவைடி, பொட்டாசியம் மொபைலைசர், சூடோமோனஸ், பாஸ்போபாக்டீரியா, அசிஸ்பெரிலியம். ஸோ இது 5மே உயிர் உரங்கள். இதை நீங்கள் கொஞ்சம் ரேஷியோவில் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 2 கூட எடுத்துருக்கோன்னா ஒரு 100 கிராம், எல்லாத்துலேயும் ஒரு 100 கிராம் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பஞ்சகாவியா வாங்கிட்டு வந்தேன் நான். ஸோ இது வந்து ஒரு 20 ml கலந்துப்பேன் நான் 1 லிட்டர் வாட்டருக்கு. இது வந்து ஃபிஷ் அமினோ ஆசிடு. ஸோ இதுவும் ஒரு 20 to 30 ml கலந்துப்பேன் நான் இந்த இதுக்கு. இது வந்து லாக்டிவ் ஆசிட். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் நான். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு அரிசி கலந்த தண்ணியும் பாலும் சேர்த்து அது ஒரு 7 days ப்ராசஸ். நீங்கள் இது பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுவும் நல்லது. இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, பஞ்சகாவியை அந்த தண்ணியோட ஆட் பண்ண போகிறேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 liters இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தண்ணி. இதை வந்து ஒதுக்கிட்டு ஒரு 10 ml ஒரு 20 ml ஆட் பண்ணலாம் போதும். 20 or 30 உங்கள்கிட்ட நிறையா வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் 30 ஆட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நான் ஃபிஷ் அமினோ ஆசிட் வச்சுருக்கேன். இதுவும் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான் இது. ஸோ இந்த வீடியோ பண்ணும்போது தான் என்னால் போட முடியல. இதெல்லாம் எடுத்து வச்சிடணும், போட முடியல. ப்ராப்ளி நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது நாங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இது ஒரு 30 ml ஆட் பண்ணிக்கலாம். இது 1 2 3. ml ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே மண்ணுக்கு நான் சொன்ன மாதிரி மண் ரெடியாக இருக்குது. ஸோ மண்ணில் கொக்கோபீட்டை கலக்கிறேன். கொக்கோபீட் இந்த கொக்கோபீட்டுன்னு சொன்னால் இது வந்து ப்ராசஸ் பண்ண கொக்கோபீட். இந்த கொக்கோபீட்டையே நான் வந்து எருவெலாம் போட்டு ஏற்கனவே மாட்டுச்சாணம் இதெல்லாம் போட்டு அது ஒரு 20-30 days வச்சுருந்தேன் நான். அது ப்ராசஸ் பண்ணது இது. ஸோ அதனால் நீங்கள் இதை டைரெக்டாக மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை போட்டு ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது கல் கட்டி கிடந்ததுன்னா உடச்சி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு.
என்ன பண்ண போகிறோம்னா, எருவு வச்சுருந்தோம் இல்லையா, மாட்டு எருவு தான் அது. ஸோ இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன், ஒரு 3 கை மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு மாட்டு எருவுலாம் வந்து பொடி பொடியாக ஆக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, இது போட்டாச்சு. முக்கியமானது பார்த்திங்கன்னா இது வேப்பம் புண்ணாக்கு. வேப்பம் புண்ணாக்கு இதுதான் பூச்சி வெரைட்டி. உங்களுக்கு வந்து செடி வைக்கிறோம், வேரோட வைக்கிறோம் போது இது போட்டிங்கன்னா அந்த வேர் தாக்குதலை தடுக்க முடியும். சரி, 2 அண்ணன் கூட மண்ணுன்றதுனால நான் வந்து ஒரு ஒரு 3 கை போடுறேன் நான். இது போன் மிக்ஸு, இது சும்மா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது அசஸ்பேரினியம், சும்மா கொஞ்சம் ஒரு கை போட்டுக்கிட்டேன். இது பாஸ்கோபாக்டீரியா, இதுவும் ஒரு கை போட்டுக்கிட்டேன். இது பொட்டாஷ் மொபிலைசர், இதுவும் ஒரு கை போட்டுக்கிட்டேன். இது சூடோமோனாஸ், இதுவும் ஒரு கை போட்டுக்கிட்டேன். இது ட்ரைகோடர்மா வைடி. இதில் எல்லாத்தையுமே நைட்ரஜன், பொட்டாசியம், இந்த சத்து எல்லாமே இருக்குது. இது போடுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஸோ இதை ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அது தயிரை ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் மோராக கலந்துக்கிட்டேன், மோராக ஆக்கிட்டேன். புளிச்ச தயிராக ஆட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பஞ்சகாவியா, ஃபிஷ் அமினோ ஆசிட், லாக்டிக் ஆசிட். ஸோ இது இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் கலவை. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோ பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். மண் அப்படி வந்து ஏன்னா ரேஷியோ நல்ல ப்ராப்பர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், மண் கலவையும் கொக்கோபீட்டும் சேர்த்து. ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து ஒரு பக்கெட்டில் வாரி நேரான பகுதியில் வச்சுக்க போகிறோம். இது மாதிரி பண்ணி மண்கலவை பண்ணி உடனே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 to 10 days, 7 days அட்லீஸ்ட் இருந்துச்சுன்னா அது ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக கொடுக்கும் பூச்சி செடிகளுக்கு, எந்த பிளான்ட் வச்சாலும் சரி. ஸோ நான் இப்போ வந்து இதை பக்கெட்டில் வாங்கிக்கிறேன். Thanks for watching the video. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.